எல்லாருக்கும் வணக்கம். உங்களுக்கு வணக்கம். வணக்கம் சார். நல்லா இருக்கீங்களா? சூப்பர். ஹோட்டல் மைல்ஸ்டோன்ல பீப்பிள்ஸ் எப்படி இருக்காங்க? எவ்ரிபடி இஸ் நைஸ். ஸ்டாஃப்ஸ் எல்லாரும் செம்ம ஜாலியா இருக்காங்களா? சூப்பர். சோ இன்னைக்கு நம்ம செஃப் சாய்ஸ்ல என்ன சமைக்க போறீங்க? டிராகன் பேபிகார்ன். டிராகன் பேபிகார்ன் அப்படின்னு சொல்லிட்டு டிராகன் சிக்கன் கேள்விப்பட்டிருக்கோம். அந்த சிக்கன் வந்து பாத்தீங்கன்னா இந்த அணிலாம் ஆட் பண்ணி ஒரு மாதிரி டேஸ்டியா இருக்கும். கேஷ்யூஸ் அதிகமா ஆட் பண்ணுவாங்க. கேஷ்யூ ஆட் பண்ணுவாங்க. அப்புறம் குட்டி குட்டி பீஸா இருக்கும் சிக்கன். சோ இது எப்படி இருக்கும் பேபிகார்ன்றது? வின் டிராகன் ஷெஃப் லிந்த் மெலிசா இருக்கும். கிறிஸ்பி ஃப்ரையா இருக்கும். ஓகே. அதுக்கு சாட்டே சேம் ஸ்பைசி அண்ட் ஸ்வீட் சாஸ். ஓகே. நான் இல்ல அந்த சின்ன சின்ன பீசஸா இருக்கும் அப்படின்னு நான் கேட்டதுக்கு இல்ல நீங்க லென்த்தியாவே இருக்கும்னு சொல்றீங்க. டிராகன் மாதிரி லென்த். இந்த ஒரு இது வந்து சைனீஸ் டிஷ். ஓகே. புதுசா நிறைய பேர் நான் பார்த்தேன் ஸ்டாஃப்ஸ் சைனீஸ் அந்த எல்லாம் வந்திருக்காங்க. அவங்க கிட்ட இருந்து நீங்க கத்துக்கிட்டீங்களா இல்ல? இல்ல எது ஆக்சுவலி நான் செஃப்னா நான் கத்துக்கிட்டீங்கன்னா இன் சென்ஸ் எப்படி சொன்னேன்னா அவங்க கிட்ட இருந்து லேர்ன் பண்றீங்க இல்ல, அவங்க ஊர்ல வந்து இதெல்லாம் ஃபேமஸ்ன்னு சொன்னதுக்கு அப்புறம் அதை நான் பண்றேன் அப்படின்னு சொல்லி வந்து பண்ணீங்களா? இல்ல 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 நம்ம கிட்ட வந்து கத்துறதுக்கே நான் இல்ல. இப்போ நான் ஒரு செஃப்னா சைனீஸ் டிபார்ட்மெண்ட், இந்தியன், சைனீஸ், தந்தூர், கான்டி எல்லா டிபார்ட்மெண்ட்டும் உங்க கண்ட்ரோல்ல இருக்கு. ஜாப்பனீஸ் எல்லாம் இருக்குல்ல. ஸோ ஒரு இது வந்து சைனீஸ் டிஷ்னா சைனீஸ் நமக்கு கிச்சன் இருக்குல்ல, சைனீஸ் டிஃப்ரெண்ட். ஸோ சைனீஸ் டிஷ்ல நான் ஸ்டடி பண்ணுவோம். சரி, ஓகே. சைனீஸ் கிச்சன்ல அவங்க சொல்லி தராங்க. ஓகே. சில நேரத்துல சைனீஸ் ஸ்டாஃப்ஸ் எல்லாம் இருப்பாங்கல்ல, அவங்ககிட்ட எல்லாம் நீங்க கேட்டுப்பீங்களா உங்க ஊர்ல வேற என்ன ஃபேமஸ் சொல்லுங்க அப்படின்லாம் கேட்டுப்பீங்களா? ஏன்னா ஒரு ஷெஃபா இருந்துகிட்டு எனக்கு இதுதான் தெரியும் இதுதான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லலாம். புதுசு புதுசா இன்னோவேட்டிவா நம்ம லேர்ன் பண்ணணும். இப்போ ஒரு தமிழ்நாட்டு பையன் இருக்காருன்னா தமிழ்நாட்டு பையன் உங்க ஊர்ல சாம்பார்லாம் எப்படி வைப்பீங்க, இப்படி வைப்பீங்களா, அப்படி வைப்பீங்களா கேட்போங்களா? அந்த மாதிரி நீங்க கேட்பீங்களா? நான் வந்து மோஸ்ட்லி கேட்பேன். பட் மோஸ்ட்லி வந்து நான் நெட்ல சர்ச் பண்ணுவேன். நெட். ஓகே ஓகே ஓகே. நெட்ல சர்ச் பண்ணி நீங்க அதுக்கேற்ற மாதிரி இது பண்ணிடுவீங்க. குட். இன்னும் நிறைய நீங்க இன்னோவேட்டிவா இது பண்ணணும். நிறைய பெரிய பெரிய விஷயங்களா நீங்க சமைச்சு எங்க மக்களுக்கு காட்டணும். ஸோ இன்னைக்கு நீங்க சமைக்க போற இந்த டிராகன் பேபிகார்ன் அது எப்படி செய்ய போறீங்க அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி அதுக்கு எப்போ நீங்க சொல்லிங்க பாத்தீங்களா, தமிழ்ல, இங்கிலீஷ்ல, ஹிந்தில அந்த இன்கிரிடியன்ட் நேம் அது சொல்லிடுங்க இன்னைக்கு. கண்டிப்பா. சால்ட், சுகர், garlic, soya sauce, corn flour, butter, chili paste, maida mav, tomato sauce, green chili, spring onion, capsicum, onion, oil, white pepper, babycorn. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் பார்த்தாச்சு. அடுத்து வந்து செய்முறை தான் பார்க்க போகிறோம், எப்படி ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் அப்படின்னு மக்கள் டீச் பண்ண போகிறோம். மக்கள் எங்ககிட்ட அடிக்கடி கேட்குற ஒரே விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் என்ன வேணாலும் சமைங்க, புதுசாக இன்னோவேட்டிவாக எந்த ஊரோட டிஷ் வேணால் சமைங்க, பட் எங்களுக்கு அவங்க பொறுமையாக சமைக்க சொல்லுங்க. மைதா மாவு இப்படி போட்டு பிசையணும்னா அது என்ன ஆட் பண்ணணும், தண்ணி ஆட் பண்ணுமா இல்லை தண்ணி ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதில் சால்ட் போட்டு ஆட் பண்ணுமா, அதெல்லாம் எங்களுக்கு ப்ராப்பராக சொல்லுங்க. சில பேர் ஆல்ரெடி வந்து சால்ட்டும் மைதாவும் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு தண்ணி ஊற்றிட்டு இப்படி பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. அது எங்களுக்கு புரியல, எங்களுக்கு ப்ராப்பராக சொல்லுங்க அப்படின்லாம் கேட்குறாங்க. ஸோ நீங்களும் அதுமாரி தான் பண்ணுவீங்க ப்ராப்பராக, பட் இதுக்கப்புறம் நம்ம ஸ்லோவாக பண்ணுவோம் நிறைய விஷயங்கள். சரியா? ஏன்னா மக்கள் கேட்டாங்க, அதை கேட்கலனாலும் பரவாயில்ல கேட்டாங்க. வாங்க எடுங்க. ஓகே. இப்போ நான் செய்ய போற வந்து அதுக்கு பேட்டர் அதை மிக்ஸ் பண்றதுக்கு அந்த பேபிகார்ன் ஃப்ரை பண்ணனும். ஓகே. ஃபர்ஸ்ட் பேபிகார்னை நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கணும். அதுக்கு அந்த பேட்டர் ரெடி பண்ணனும், சாஸ் ரெடி பண்ணனும். ஓகே ஓகே. இப்போ நம்ம எனக்கு சால்ட் என்ன வேணும் சொல்லுங்க. சால்ட் கொடுங்க. உப்பு சொல்லுங்க. உப்பு. ஒயிட் பெப்பர். ஓகே. ஒயிட் பெப்பர். ஓகே. ஒயிட் பெப்பர் அண்ட் ஒயிட் ஃப்ளவர். ஒயிட் ஃப்ளவர், மைதா மாவு, corn flour, ஓகே. இது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ண போறோம். ஓகே. இந்த 4 கண்டென்ட், அதாவது மைதா மாவு, கார்ன் ஃப்ளவர், உப்பு அண்ட் ஒயிட் பெப்பர், இந்த நாலுமே நல்லா நம்ம மிக்ஸ் பண்ண போறோம். இது ரொம்ப மைல்டாக இருக்கும். இது மைல்டுனா இதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் தண்ணி போட போகிறோம் இதில். சரியா? இது வந்து எப்படி நம்ம ரொம்ப லிக்விடா இது பண்ணுமா இல்ல ஒரு மாதிரி கொஞ்சம் லிக்விடா பண்ணோம். நம்ம பஜ்ஜி போடுறோம்ல, ஆமா, அதே சேம் பண்ணி எடுக்கிற அளவு. ஆமா, அதே சேம் தான். ஏன்னா சில நேரத்துல இல்ல ஷெஃப் லிக்விட் கண்டென்ட்டா வந்து பண்ணுவாங்க. அது ஏன்னா நம்ம பஜ்ஜி கண்டென்ட் மாதிரி நம்ம வந்து அந்த பேஸ்ட் ரெடி பண்ணி இப்படி டிப் பண்ணி எடுத்தோம்னா அந்த இப்போ பேபிகார்ன் இப்படி இருக்குன்னு வச்சுக்கீங்களேன், இந்த பேபிகார்ன் சுத்தி ஒரு திக் லேயர் ஆயிடும் பஜ்ஜி கண்டென்ட்டா இருந்தா. சப்போஸ் நம்ம தின்னா போட்டோம்னா சாப்பிட்றதுக்கு ஈஸியா இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணுவாங்க. இல்ல ரொம்ப தின்னா போட்டா
அப்போ பஜ்ஜியை சாப்பிட வேண்டாம், சும்மா அப்படியே பொரிச்சு சாப்பிடலாம். அப்படியே பொரிச்சு சாப்பிடலாம். பட் அந்த ஃப்ளேவர் மேலே இருக்கும்ல, அதுக்கு அது லைட்டாக இருக்கும். அது 65 ஓகே. ஓகே. பஜ்ஜினா கொஞ்சம் திக்காக இருக்கணும். பஜ்ஜினா திக்காக தான் இருக்கணும், மெலிசா இருக்கக்கூடாது. மெலிசான பஜ்ஜி இருக்கு, நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. அதே மாதிரி இது இருக்கு, கொஞ்சம் மெலிசியா இருக்கணும், திக்காக இருக்கும். ஆமாம். ஓகே. ஸோ அதனால கொஞ்சம் லிக்விடாக பண்ணுங்க. லிக்விட். சரி. ஓகே, இப்போ நம்ம ரெடி ஆயிடுச்சு இது. ஸோ நல்லா லிக்விட் கண்டென்ட் மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ இதை வந்து நம்ம ஒன்னொன்னா டிப் பண்ணி பொரிக்க போறோம். ஓகே. எனக்கு இன்னொரு டவுட், இந்த பெப்பர் சால்ட் எல்லாமே ஓகே, காரமா இருக்காது, இது சப்புன்னு இருக்குமே இப்படி போட்டு சப்புன்னு தான் இருக்கும். அப்படியா? ரொம்ப சப்புன்னு தான் இருக்கும். பட் டிராகன் சிக்கன் only for salt and மாவு இருக்கும். ஓகே. உங்களுக்கு காரமா வரும், அதுக்கப்புறம் நம்ம சாட்டே பண்ண போறோம். ஓ, அதுக்கப்புறம் ஒரு மாதிரி சாட்டே பண்ண போறோம். சாட்டே பண்ணோம்னா அதுல டேஸ்ட் வந்துடும். ஓகே. பட் it is very simple to only for deep fry white flour, corn flour, salt. சாஃப்ட்டா இருக்கிறதுக்காக நம்ம வந்து பாத்தீங்கன்னா இது மட்டும் போட்டு இது பண்ணா போதும். ஓகே. ஃபர்ஸ்ட் சப்பன் தான் இருக்கும், போக போக நாங்க ஒரு மசாலா மாதிரிலாம் போட்டு வேற லெவல் பண்ண போறோம். அந்த வேற லெவல்ல தான் அது காரமெல்லாம் இருக்கும். இப்போ நீங்க காரம் இதுல போட்டானா அப்புறம் அது பண்ணும்போது காரம், அப்புறம் ஓவர் காரமாயிடும். நீங்க சொன்னீங்களே டிராகன் மாதிரி இருக்காது. இப்போ நம்ம இதை பேபி கார்ன் பிடிக்க போறோம். ஓகே. ஸோ ஆயில் ஹீட் ஆனதுக்கு அப்புறம் நம்ம வந்து போட்டு பொரிச்சு எடுக்க போறோம். இந்த மாதிரி ஒன்னொன்னா போட்டு எல்லாத்தையும் பொரிச்சு வச்சிருவோமா? கோல்டன் கலர் வரும் இல்ல? கோல்டன் கலர், அதுதான் சேம் கலர். ஸோ ஆயில போட்டு ஃப்ரை பண்ணி நம்ம தனியா எடுத்து வச்சாச்சு கோல்டன் கலர் வந்ததுக்கு அப்புறம். இப்போ அடுத்து என்ன பண்ண போறோம் சார்? அடுத்து நம்ம வந்து பூண்டு பண்ண போறோம். சாட்டே. ஓகே. சாட்டே பண்ண போறோம். அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த கடாயில ஆயில் ஹீட் ஆயிட்டு இருக்கு. ஆமா, ஆயில் கொஞ்சம் போட்டுருக்கேன். கொஞ்சோண்டு. அப்புறம் கார்லிக் வந்து சாப்பா இருக்கணும், பொடியா நறுக்கி போட்டுரும். பொடியா வந்து நடிக்கணும். சப்போஸ் நடிக்கலைன்னா கூட பேஸ்ட் கூட போடலாம் வீட்டுல. நடிக்கலன்னா நம்ம வந்து பேஸ்ட்ல ஏதாவது போட்டுக்கலாம். நான் சொல்றது நறுக்கி முறையிலனா மீன் பேஸ்ட் யூ ஹேவ் டு புட் பேஸ்ட் போடலாம், நோ ப்ராப்ளம். ஓகே. அதே பேஸ்ட், இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதே சேம் தான். நம்ம கார்லிக் வந்து ஃபர்ஸ்ட் இருக்குன்னு நான் சொல்லியிருக்கேன். நல்லா கார்லிக் வந்து ஃப்ரை பண்ணணும், நல்லா ஃப்ரை பண்ணணும். அப்போதான் அந்த இது ஏன் சார் சில பேர் வந்து பச்சையாவே சாப்பிட்றாங்களா? அப்போ அதனால கெட்டதா கார்லிக்கா? பச்சையாவே கெட்டுறது கிடையாது கார்லிக், பட் டேஸ்ட் வேற டிஃப்ரெண்டா இருக்கும். அது இது டிஃப்ரெண்டா இருக்கும். இது நல்லா ஃப்ரை ஆகணும். எப்படி இது நல்லா ஃப்ரை ஆயிடுச்சோ அதே போல அது ஃப்ரை ஆகணும் இல்ல? ஸோ கார்லிக் வந்து நல்லா சாத்தே பண்ணியாச்சு. ஸோ ஆனியன், கார்லிக் ஃப்ரை ஆனதுக்கு அப்புறம் ஆனியன். ஓகே. அண்ட் கேப்சிகம். ஓகே, கேப்சிகம் ரெடி. இது கொஞ்சம் ஃப்ரை பண்ணுறோம் நம்ம. சரியா? அண்ட் லைட்டாக வாட்டர் போடுறோம், ஏன்னா அடி பிடிச்சிருக்கு. கொஞ்சம் லைட்டாக ஒரு மாதிரி இருக்கு, நம்ம கொஞ்சம் வாட்டர் போட்டுறோம். கார்லிக் வந்து நம்ம ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணும்போது அது மாதிரி மெல்டிங் கண்டென்ட்டாக இருக்கிறதுனால கடையில் வந்து ஒட்டிக்கிறதுக்கான ஒரு தன்மை வரும். அப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கேப்சிகம் போட்டுருவீங்க, ஆனியன் போட்டு ஃப்ரை பண்ணும்போது அப்படி ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அதுதான் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே. சில்லி பேஸ்ட், இப்போ ஸ்பைசி பவுடர் இருக்குது. ஓகே. காரம் பவுடர் இது நம்ம லாஸ்ட்டாக இதில் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணோம். இது சில்லி பேஸ்ட் எப்படி ரெடி பண்ணுறதுன்னா, சில்லி பாயில் பண்ணிட்டு ரெடி பண்ணலாம். சில்லி சாஸ் ஸ்டோரில் சூப்பர் மார்க்கெட் போனீங்கன்னா கிடைக்கும். இல்லையா நம்ம சில்லி பவுடர் வீட்டில் இருக்குல்ல, அதோட யூஸ் பண்ணிக்கலாம். அதை கூட இப்போ தண்ணி மிக்ஸ் பண்ணிட்டு ஆட் பண்ணலாம். ஓகே. பேஸ்ட் மாதிரி பண்ணணும். ஆமாம்.
ஸோ இது நம்ம இந்த சில்லி பேஸ்ட் இதில் நல்லா ரெடி பண்ணிட்டோம். இப்போ இது சப்புன்னு இருக்குல்ல, இது போட்டால் கரெக்டாக இருக்கும். இந்த காரம் கரெக்டாக இருக்கும். சப்புன்னு நம்ம ஃப்ரை பண்ணதுக்கும் இந்த காரத்தை ரெண்டும் ஒன்றா சேர்த்தா நல்லா இருக்கும். சூப்பராக இருக்கும். அண்ட் கிவ் மீ டொமேட்டோ சாஸ். டொமேட்டோ சாஸ் இப்போ போட்டாச்சு. ஓகே ஓகே. டொமேட்டோ சாஸ் போட்ட உடனே ஒரு ஸ்வீட் கண்டென்ட் வந்து இப்போ கொஞ்சம் நம்ம தண்ணி போட போகிறோம் லைட்டாக. ஓகே, நல்லா கரெக்டாக ஒரு கிரேவி டைப் ரெடி ஆயிடுச்சு. ஆனால் இதுக்கு ஹோட்டல்ல எல்லாம் கலர் யூஸ் பண்ணுவாங்க, பட் நான் கலர் யூஸ் பண்ண மாட்டேன். ஓகே ஓகே. நம்ம வீட்டில் தான் நான் சமைக்க போகிறோம். ஸோ அது கலர் வேண்டாம். ஒயிட் பெப்பர், சால்ட்டு, பெப்பர் ஆட் பண்ணியாச்சு, சால்ட் ஆட் பண்ணுறோம், சுகர், green chili லைட்டாக. ஓகே, butter, light butter. Okay, okay, and soya sauce. Okay, all right, this is finished. ingredient add பண்ற content எல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம என்ன பண்றோம், இத கொஞ்சம் மிக்ஸ் பண்றோம். நல்லா மிக்ஸ் பண்ணனும். சோ பட்டர் நம்ம லாஸ்டா ஆட் பண்ணது காரணம் அந்த glossy லுக் வரும் நமக்கு ஃபுட்ல. பட் அது கொஞ்சம் டேஸ்டியா இருக்கும். இப்போ இது வந்து நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்வீட்டாவும் இருக்கும், புளிப்பாவும் லைட்டா இருக்கும், காரமாவும் இருக்கும், இல்ல garlic டேஸ்டா இருக்கும். garlic டேஸ்டா, ஏன்னா garlic தான் அதிகமா இருக்கும். சோ இப்போ நான் போட போறேன். இத கொஞ்சம் நம்ம இதுல சோட்டை போட போறோம். ஃபுல்லா சாட்டே பண்ணு, அதாவது எல்லா சைடும் அது ஈவனா பண்ற மாதிரி. ஆமா. பட் இது நமக்கு லென்த்தியா இருக்குனால தான் நமக்கு வந்து இந்த சின்ன pan பத்த மாட்டேங்குது. இதே சிக்கன் வந்து பொடிசா பண்றாங்க பாத்தீங்களா, ஸ்மால் பீசஸா கட் பண்ணி அத வந்து இதல போட்டு குக் பண்றாங்க இதே சாசேஜ்ல. பட் தி டிஃபரண்ட் டேஸ்ட், பட் டிஃபரண்ட் நேம். டிராகன் வராது. டிராகன் மீன் லென்த். and that is hot garlic chicken. hot garlic chicken. பட் அது ஃபீல் பண்ண அப்படி தான் இருக்கு. டிராகன் சிக்கன் அப்படி தான் கேட்டோம். ஓகே, இவ்வளோண்டு தான் கொடுத்தாங்க. பார்த்தா இவ்வளோண்டு இன்சென்ஸ் இப்படி வருது ஒரு பீஸ். இந்த லென்த் வரல, இதோட ஷார்ட்டா இருந்தது. அதுல வந்து கேஷ்யூஸ்லாம் போட்டு நிறைய ரெஸ்டாரன்ட்ல கலர் ரெட் கலர் ரெட் கலர் மாதிரி அப்படி கூட இருக்கு. பட் டிராகன் மீன் லிட்டில் லென்த் தான். டிராகன் லென்த்தா தான். கொஞ்சம் ஸ்ப்ரிங் ஆனியன் லாஸ்ட் ஊத்த போறோம். ஓகே. சோ ஸ்ப்ரிங் ஆனியனை லாஸ்டா நம்ம ஆட் பண்ணிட்டோம்னா நம்மளோட டிராகன் பேபி கார்ன் ரெடி. ஓகே. செம்மையா சுட நம்ம ஷெஃப் வந்து பாத்தீங்கன்னா டிராகன் பேபி கார்ன் ரெடி பண்ணிருக்காரு. கண்டிப்பா இது எல்லாருக்கும் பிடிக்கும். குழந்தைங்க நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ஹோட்டல்ல போய் சாப்பிடுற காரணம் என்ன அப்படின்னா, டேஸ்டியான ஃபுட் கொடுக்குறாங்க, வீட்ல என்னமா நீங்க சமைக்கிறீங்க அப்படிலாம் நிறைய பேர் சொல்லுவாங்க. குழந்தைங்க நிறைய குழம்பு, அதே கார குழம்பு, அதே சாம்பார், அதே கார குழம்பா, அதே கடை குழம்பு நம்ம இருந்தது. அதே மாதிரி கார குழம்பு சாம்பார் எப்ப பார்த்தாலும் அதே சாப்பிட்டு இருக்கும்போது வெரைட்டி ஏதாவது சாப்பிட்டா நல்லா இருக்கும். பிளஸ் நான் எதுக்கு சொல்ல வந்தேன்னா, ஏதாவது ஒன்று சொல்லாதீங்க ஷெஃப், நான் ஏதாவது டீப்பா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த டேஸ்டியான ஃபுட் ஹோட்டல்ல தர்றாங்க. ஏன்னா இந்த மாதிரி டொமேட்டோ சாஸ் ஆட் பண்றது, இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒயிட் பெப்பர், பட்டர் அந்த மாதிரிலாம் ஆட் பண்றது. வீட்டுல அப்படிலாம் ஆட் பண்ணுவோம்னா எதுக்கு அதெல்லாம் டொமேட்டோ சாஸ்லாம் இதா பெப்பரை போட்டு தரோம், ஃப்ரை பண்ணி சாப்பிடு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரி டேஸ்டியான உணவு நம்ம வீட்டிலே செஞ்சோம்னா குழந்தைங்க அதிகமாக வெளியில போய் விரும்பி சாப்பிட மாட்டாங்க. எல்லா ஹோட்டலும் சூப்பராக சமைப்பாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது, எல்லா ஹோட்டல்லையும் கிளீனாக ஹைஜீனிக்காக இருக்குன்றது நம்ம சொல்ல முடியாது. பட் இந்த மாதிரி ஃபுட்டை நீங்கள் வீட்டில் ஹைஜீனிக்காக பண்ணணும், ப்ராப்பராக சமைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம செஃப் சாய்ஸில் நம்ம ஷெஃப் சொல்லித்தரது போல் வீட்டில் இருந்தபடியே சமைச்சு ஜாலியாக குழந்தைங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுத்து சாப்பிடுங்க. ஷெஃப் இதோட ப்ளஸ் அண்ட் மைனஸ் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? இப்போ இது பெட்டர் டேஸ்ட் வேணும். பெட்டர் டேஸ்ட்னா நம்ம ஃப்ரை பண்ணும்போது எள்ளு இருக்குல்ல, எள்ளு போட்டு ஃப்ரை பண்ணா கொஞ்சம் ஒயிட்டா தெரியும். ஓகே, அங்கங்க அப்படி கிறிஸ்பி தெரியும். அப்புறமா இது இன்னும் கொஞ்சம் பெட்டரா டேஸ்டா வேணும்னா நம்ம என்ன பண்றோம்னா ஜிஞ்சர் இருக்குல்ல, ஜூனியர் ஜிஞ்சர் ஜிஞ்சர் கட் பண்ணிட்டு நம்ம சாஸ் ரெடி பண்றோம்ல அப்பதான் போடணும். அப்பதான் ஜிஞ்சர் ஃப்ளேவர் வரும் கொஞ்சம் நல்லா. ஓகே. அதுனா எப்போ கார்லிக் போட்டு இது பண்ணுமா அப்போவா? இல்ல எல்லாம் சாஸ் எல்லாம் போட்டு இந்த பேபி கார்ன் அதுல போடுறதுக்கு முன்னாடி அதுதான். அப்போ வந்து ஜிஞ்சர் சாஸ் ரெடி ஆகிறதுக்கு அப்புறம். ஓகே. பட்டர்லாம் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் அதே போட்டீங்கன்னா நல்லா டேஸ்டா வரும். அதே மாதிரி சேம் வந்து எங்களுக்கு வந்து நான்
மைதா மாவு சாப்பிட மாட்டேன், கார்ன்ஃப்ளவர் மாவு சாப்பிட மாட்டேன், எனக்கு பிடிக்காது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், அந்த பேபி கார்னில் கொஞ்சம் லைட்டாக மைதா மாவு லைட்டாக கார்ன்ஃப்ளவர் போட்டு பிரெட் கம்ஸ் இருக்குல்ல, பிரெட் கம்ஸ் அதில் போட்டு பண்ணி அதில் போட்டு ஃப்ரை பண்ணிட்டு அதை கூட சாப்பிடலாம். ஸோ டிஃப்ரெண்டாக இருக்கு. கிறிஸ்பியாக சாப்பிடணும், நம்ம எப்படி வேணாலும் சாப்பிடலாம். அதே அரிசி மாவு இருக்குல்ல, மைனஸ் அரிசி மாவு, அரிசி மாவுல கூட நம்ம வந்து டிப் பண்ணி எடுத்து சாப்பிடலாம். அரிசி மாவுல பண்ணலாம், பட் ரொம்ப கிறிஸ்பியாக ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும். அதை சாஸ் பண்ணணும் அதில் மறுபடியும். அப்படியே வத்தல் சாப்பிட்ற மாதிரி இருக்கும், நறுக்கு முறுக்குனால அதெல்லாம் வேணாம். பிரெட் கம்ஸ் வச்சு சாப்பிடுங்க. இல்லை மைதா கார்ன்ஃப்ளவர்லாம் கொஞ்சம் போட்டு நான் வீட்டில் சமைச்சு சாப்பிடுவேன் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரியே செஞ்சு சாப்பிடலாம். இப்போ மைனஸ் என்னன்னு சொல்லுங்க சார். இது வந்து நம்ம டீப் ஃப்ரை பண்ணுறோம்ல, நம்ம ஃப்ரை பண்ணுவோம். ஆமாம், 4 இன்க்ரீடியன்ட் போட்டு உப்பு, பெப்பரு, கார்ன்ஃப்ளவர், மைதா மாவு. அது ரொம்ப லிக்விட் ஆகக்கூடாது, ரொம்ப டைட்டாக ஆகக்கூடாது. ஓகே, லிமிட் பஜ்ஜி மாதிரி. அதை எடுத்துட்டு நம்ம அப்படி போடக்கூடாது, அப்படி போட்டால் ஜாயிண்ட் ஆயிரும். ஓகே, ஒன்று பீஸ் எடுத்துட்டு நல்லா அழகாக அந்த பவுலில் மாவு ஃபுல்லாக லீக்கோலாக ஜாயின் பண்ணிட்டு போட்டோம். மறுபடியும் எடுத்து தொடச்சி எடுத்து போடணும். துணியில தொடக்கூடாது. அந்த பவுல்லே பார்த்தீங்கன்னா டிப் பண்றோமே, அதுலயே இப்படி பண்ணோம்ல, பண்ணி மெலிசா கோடு கோடா போடுற மாதிரி போடணும். நம்மளுக்கு இந்த எக்ஸாம்லாம் வரும்போது நம்ம வந்து ஸ்கூல்ல போடுவோம் பாருங்க, ஒரு எக்ஸாம் வச்சு எத்தனை நாள் வருது இந்த எக்ஸாமுக்கு முன்னாடின்றது நம்ம கவுண்ட் பண்ணுவோம் கோடு கோடா. அந்த மாதிரி கோடு கோடா போடு. கம்பி எண்ணணும்னு சொல்லுவாங்களே, இதுதானே அது? சாமி, கடைசியில நான் எந்த வருஷத்துல சரியா? சோ பேபிகார்ன் ஃப்ரை. அதே மாதிரி பேபிகார்ன் ஜாஸ்தி ஃப்ரை பண்ணக்கூடாது, ஹார்டா பிஸ்கட் மாதிரி ஆயிடும். ஓகே, ஸ்லோ ஃபயர்ல பேபிகார்ன் நம்ம பொரிக்கணும். நம்ம அந்த கரெக்டாக ஒரு நம்ம என்ன சொல்றது, கார்ன்ஃப்ளவர் மீன் பேசன் மாவு கலர் இருக்குல்ல, அந்த கலர் வந்தானா எடுத்துடலாம். ஓவர் டார்க்கா ஃப்ரை பண்ணக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது. சூப்பர் ஷெஃப், சரிங்களா? இந்த மாதிரி நீங்க புதுசா டெய்லி வந்து எங்க மக்களுக்கு சமைச்சு கொடுக்கணும் நீங்க, சரியா? ஸோ இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில ரொம்பவே பிரமாதமா நம்ம ஷெஃப் ஹஸ்மத் சார் வந்து பாத்தீங்கன்னா அல்டிமேட்டா ஒரு டிஷ் செஞ்சு கொடுத்துருக்காரு சைனீஸ்ல. இதை கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும், நீங்க செஞ்சு சாப்பிட்டு பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க, சரியா? உங்களுக்கு எங்க மக்கள் சார்பா வாழ்த்துக்கள் ஷெஃப். வணக்கம். டிராகன் பேபிகார்ன் சரி, எப்படி ரீகேப் சொல்லுவாரு கேளுங்க. பேபிகார்னை ஸ்லைஸாக கட் பண்ணிட்டு அதை நம்ம தனியாக பிளேட்டில் வச்சிரும். ஃபர்ஸ்ட் சால்ட் போட போகிறோம், அதுக்கப்புறம் ஒயிட் பேப்பர், மைதா மாவு அண்ட் கார்ன்ஃப்ளவர் மாவு 4 மிக்ஸ் பண்ணியாட்டு தண்ணி கொஞ்சம் போட போகிறோம். ஃபர்ஸ்ட்டு கொஞ்சம் தண்ணி போட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அது தண்ணியை வந்து ரொம்ப லிக்விட் ஆகக்கூடாது, ரொம்ப டைட் ஆகக்கூடாது. நம்ம பஜ்ஜி செய்யறோம்ல, சேம் பஜ்ஜி செய்ய மாதிரி லிக்விடாக இருக்கணும். ஒரு சைடில் ஆயில் போட்டு சூடாக பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் எனக்கு கட் பண்ணியிருக்க பேபிகார்ன் அதை எடுத்துட்டு அந்த மாவில் ஒன்று போட்டுட்டு நைஸாக அதில் பொரிச்சிட்டு எடுத்துடணும். எடுத்துட்டுக்கு அப்புறம் தனியாக ஒரு ஃப்ரை பேன் போட்டு ஆயில், கார்லிக், அது கார்லிக் ப்ரௌன் கலர் வரைக்கும் ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கணும். ப்ரௌன் கலர் ஆயிடுச்சுன்னா ஸ்லைஸ் ஆனியன், ஸ்லைஸ் கேப்சிகம், இது ரெண்டே போட்டு ஃப்ரை பண்ணணும். ஃப்ரை பண்ணோன்னே ஒரு செகண்டில் அதை ஃப்ரை ஆயிரும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும், லைட்டாக தண்ணி ஊற்றினோம்னா அடி பிடிக்க மாதிரி லைட்டாக தண்ணி ஊற்றுக்கப்புறம் சில்லி பேஸ்ட், டொமேட்டோ சாஸ், சோயா சாஸ், ஒயிட் பேப்பர், பட்டர், சுகர், கிரீன் சில்லி ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு தொக்கு மாதிரி கிரேவி மாதிரி வரும். ஸோ அதில் நம்ம ஃப்ரை பண்ண வச்சிருக்க பேபிகார்னில் அதில் போட்டுட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணுறோம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் மேலே நம்ம ஸ்ப்ரிங் ஆனியன் போட்டுட்டு அதுக்கப்புறம் சூடா டிராகன் பேபிகார்ன் ரெடி.